அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற பெண்களா இருக்கட்டும் இல்ல குழந்தைகள்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, மேடம் எனக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் இருக்கு, அதே மாதிரி ஒரு பக்கம் இடுப்பு வலி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு ஸ்கேன் எடுக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, இந்த மாதிரி எடுத்துட்டு டேப்லெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க போயிடுறீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உடனடியா நம்மளுக்கு வந்து பெயின் அப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது தொடரும் அப்படின்றது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஸோ நம்ம விழுந்துட்டோம், எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். ஒரு 10 நாட்களில் 10 நாளைக்கு மேல தொடர்ந்து ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து உடம்பு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாலே உடம்புல ஏதோ ஒரு ஆர்கான்ஸ் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும். சோ நம்ம இந்த மேல் பகுதி, இந்த கைகள்லாம் வந்து வலி இருக்கு, இடுப்புக்கு கீழே வலி இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கிற உறுப்புகளான யூரினரி பிளாடர் கண்டிப்பா பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து என்ன பண்ணுது, நம்ம உடம்பு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அக்குபஞ்சர்ல ஒரு 2 days வந்து நீங்க நீடலிங் கொடுத்து பாருங்க, பெயின் வந்து இம்மீடியட்டா குறையறத நம்ம பார்க்கலாம். ஸோ 10 சிட்டிங்ஸ்ல நீங்க நீடலிங் எடுக்கும் போது ஸோ அந்த வலியும் இல்லாம இந்த சிம்டம்ஸும் இல்லாம நீங்க வந்து இதுல இருந்து என்ன பண்ணலாம், 100% வந்து ரிசல்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.